மாத ஞாயிறு ஆசித்துக் கொள்கிறோம். இதனாலுக்காக கொள்ளப்பட்டது தலைப்பு குணஸ்தாலியான ஸ்திரீ. இந்த வாய்ப்பை தந்ததற்காக நான் முதலாவது நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி சொல்கிறேன். அடுத்ததாக நம் திருச்சபை போதகருக்கும் மாமி சகோதரருக்கும் மூப்பர்களுக்கும் மாதர்களுக்கும் வாலிப பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் அனைவருக்கும் என்னுடைய சகோதரர்கள், விசேஷமாக மாதங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் நாம் மாத ஞாயிறு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஏன் கொண்டாடுகிறோம், எதற்கு கொண்டாடுகிறோம், எப்போதிலிருந்து இந்த மாத ஞாயிறு மாத தினம் கொண்டாடப்படுகிறது என்பதை சற்று சுருக்கமாக பார்ப்போம். இது திருச்சபைக்கு தெரிந்திருந்தால் இந்த காரியத்தை பற்றி பேசுவதற்கு நான் தலைப்பு செல்ல விரும்புகிறேன். பேசலாங்களா சுருக்கமா? மாத ஞாயிறு எதற்காக எப்போதிலிருந்து சொல்லி நம்ம அமெரிக்கா தொழில புரட்சி நகரமாக விளங்குற அமெரிக்காவில் இந்த மாதங்கள் எல்லாம் கூடி போராடினார்கள். எதற்காக என்றால் 16 மணி நேரம் வேலை, ஊதியம் சரியானபடி கிடையாது. அதையும் நிறுவனம் என்ன அவர்கள் திட்டமிட்டார்களோ அதை மட்டுமே கொடுப்பார்கள். சரியான வேலைக்கு ஊதியம் கிடையாது. அதனால பெண்கள் எல்லாரும் சேர்ந்து 1857 ஆண்டு நியூயார்க் நகரத்தில் இந்த காரியத்துக்காக அநேக பெண்கள் கூடி போராடினார்கள். அதற்கப்புறம் அவர்கள் விட்டுவிட்டார்கள் என்று தெரியவில்லை. 1908 ஆண்டு வாக்குரிமை கேட்டு போராடினார்கள். பிறகு 1909 ஆண்டு பல பெண்கள் அமைப்புகள் உருவாகின. அதில் அவர்கள் பெண்களுக்கான உரிமைகளுக்காக போராடினார்கள். 1909 ஆண்டு பிப்ரவரி 8ஆம் தேதி அமெரிக்கா சோசியலிஸ்ட் கட்சியோட ஒப்புதலோட மாத தினம் கொண்டாடினாங்க. மாத தினம் கொண்டாடி அதை பார்த்து அநேக தேசங்களும் கொண்டாட ஆரம்பித்தார்கள். 1910 கிளாரா ஜெட்கின் என்பவர் சர்வதேச பெண்கள் மாநாடு நடத்தப்பட்டது. பிறகு 1919 ஜெர்மனி, ஆஸ்திரியா, டென்மார்க் மற்றும் சில ஐரோப்பிய நாடுகள் சேர்ந்த பெண்கள் பிரதிநிதிகள் சர்வதேச மாநாடு கொண்டாடினார்கள். இந்த மாநாட்டில் மார்ச் 8ஆம் தேதி சர்வதேச பெண்கள் கொண்டாடலாம் என்று முடிவெடுக்கப்பட்டது. ஏனென்றால் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த லூயிஸ் பிளாக் என்பவர் வாக்குரிமைக்காக அந்த தினத்தை அவர் பல காரியங்களுக்காக அவர் போராடினார். சமூக நலத்திற்காகவும் பெண்கள் மற்றும் வாக்குரிமைக்காக போராடி அந்த தினத்தில் அவர்கள் அந்த நாளை அவர் வெற்றி சிறந்தார். அதனால அந்த நாளை நாம் கொண்டாடலாம் என்று முடிவெடுத்தார்கள். ஆனாலும் அது அப்படியே விட்டுவிட்டார்கள். 1914ஆம் ஆண்டு நியூயார்க்கில் ஒரு கட்டிடத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. அதில் 140 பெண்கள் தீயில் இறந்து மடிந்தார்கள். அப்போதிலிருந்து 1913 இந்த காரியத்துக்காக நிறைய பெண்கள் போராடி எப்படியாவது நாம் பெண்களுக்கு உரிமை பெற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த 16 மணி நேரம் வேலை செய்தா பாருங்க, வெறும் 8 மணி நேரம் தான் தூங்கணும்னு சொல்லி 8 மணி நேரம் தூங்கலாம். ஆனால் 8 மணி நேரம் மட்டுமே அவருக்கு மற்ற எல்லா காரியங்களுக்கும் வேலை கிடைக்கும். 8 மணி நேரத்தில் எல்லாம் செய்ய முடியுங்களா? முடியாது இல்லையா? அதனால எல்லாருமே பெண்கள் தினம் கொண்டாடணும். கண்டிப்பாக இந்த காரியங்கள் நம்ம போராடினா நம்மளோட உரிமை பெற்றுக்கொள்ள முடியும் என்று அவர்கள் முடிவு செய்து அந்த தினத்தை கொண்டாடலாம் என்று, வாக்குரிமை பெற்ற தினத்தை நாம் கொண்டாடலாம் என்று முடிவு செய்தார்கள். ஆனாலும் 1920ஆம் ஆண்டு ரஷ்யாவில் அலெக்சாண்ட்ரா கிளாரன்ஜா என்பவர் தான் திட்டவட்டமாக இந்த நாளை நம்ம கொண்டாடணும். அவர்கள் முடிவு எடுத்திருந்தாலும் கூட அது வரைக்கும் 1913 வருடம் பிப்ரவரி கடைசி வாரத்தில் மட்டும் மகளிர் தினமாக கொண்டாடி கொண்டிருந்தார்கள். சரிங்களா? அப்பொழுது 1910ஆம் ஆண்டு 14ஆம் ஆண்டு முதலாம் தொடுத்தது. அப்பொழுது அநேக பெண்கள் இந்த அமைப்புகள் எல்லாரும் சேர்ந்து இந்த பெண்கள் எல்லாரும் சேர்ந்து உலக போரை நிறுத்த வேண்டும் என்று போராடினார்கள். அந்த அப்பொழுது கண்டிப்பாக மார்ச்
8ஆம் தேதி கொண்டாட வேண்டும் என்று சொல்லி முடிவெடுத்தார்கள். பிறகு ஐநா சபையிலும் இதை ஒரு பிரகடனப்படுத்தினார்கள். இந்த 1920 மார்ச் 8ஆம் தேதி நம்ம மகளிர் தினம் கொண்டாடலாம். இது ஏன் சொல்ல வந்தேன்னா, நம்ம திருச்சபையில் நவம்பர் மாதம் ஆரம்பிச்சோம் கொண்டாடலான்ட்டு இன்னைக்கு நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அது ஏன் இந்த மாதத்தில் நீங்கள் முடிவு எடுத்தீங்கன்னு தெரியாது. ஆனால் உலகமே மார்ச் மாதத்தில் கொண்டாடுறோம் இல்லைங்களா? அதனால கொஞ்சம் யோசித்து பாருங்க, சிந்திச்சு பார்க்கலாம். மார்ச்சில் கொண்டாடுறது அதே நாள் இல்லைனால அந்த மாதத்தில் கொண்டாடினதா அது உகந்ததாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? இப்போ மாதிரி செய்திக்கு வருவோம். இந்த நாளுக்கான தலைப்பு குணஸ்தாலியான ஸ்திரீ. நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் நாம் படிக்கிறோம். குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவர் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்வையில் உயர்ந்தது. எப்படிப்பட்டது? யாராவது இங்கிலீஷ்ல படிக்கணும். இங்கிலீஷ்ல என்ன இருக்குதுன்னா, an excellent wife who can find. She is far more precious than jewels. ஜுவல்ஸ் ஜெனரலா போட்டுருக்காங்க. ஆனா வேறொரு இதுல எடிஷன்ல ரூபின்னு சொன்னாக்கா ரொம்ப ப்ரெஷியஸ். பல கற்கள் இருக்க இந்துக்களை போனீங்கன்னா மோதிரம் போட்டுட்டு இருப்பாங்க. நிறைய கற்கள் நம்ம 7-9 கற்கள் போட்டு பல விதமான கற்கள் இருக்கும். முத்து, பச்சை கல், கருப்பு கல், என்னென்ன கலர் இருக்குதோ அந்த கலர் தான் இருக்கும். ஆனா ரூபி வந்து ரெட் கலர்ல இருக்கும். ஏன் ஆண்டவர் நம்ம விலை முத்துக்களை பார்க்கலாம் உயர்ந்தது என்று சொல்கிறார் என்றால், அது இந்த கற்கள் எல்லாத்தையும் அதிக விலை பெற்றது டைமண்ட் ரூபி. இந்த ரூபி வந்து ரொம்ப ப்ரெஷியஸ், விலை உயர்ந்தது. நினைச்சா நம்மளோட விலை நினைச்சுக்காதீங்க. விலையா நம்மளோட விலத்தை குறைக்கிறது. நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், என்ன நம்மளோட காரியங்கள் என்ன செய்கிறது என்று ஆண்டவர் நம்மை மிக உயர்ந்த இடத்தில் வைக்கிறார். அதுதான் விலை உயர்ந்தது என்று நாம் பார்க்கிறோம். இந்த ரூபி விலை உயர்ந்து மட்டுமல்ல, டிரான்ஸ்பரண்ட்னா அது உள்ள என்ன இருக்குது கூட கிளீனா பார்க்கலாம். அந்த அளவுக்கு அது டிரான்ஸ்பரண்டா வெளிப்படை இருக்கிறது. பெண்கள் நாம வெளிப்படையானவர்களா இல்லையா? வெளிப்படையானவர்கள் தானே எல்லாருமே. நம்ம மனசுல ஏதாவது இருந்தால் நம்ம வச்சுக்க மாட்டோம். எடுத்த உடனே யாராவது ஏதாவது சொன்னதை உடனே கேட்டுட்டு அதை அப்படியே எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிடுவோம் இல்லைங்களா? அப்படியே நம்ம ரொம்ப டிரான்ஸ்பரண்ட். நம்மகிட்ட எந்த ஒளிவு மறைவும் கிடையாது. நாம தான் விலை உயர்ந்த பெற்றவர்கள். விலை உயர்ந்தனா ஸோ அப்படின்னு நினச்சிக்காதீங்க. நம்ம யாராவது நம்மகிட்ட சொன்னாங்கன்னா அதை நம்ம பரப்ப வேண்டியது இல்லை. அதுக்காக நம்ம ஜெபிக்கிறது இல்லைங்களா? ஸோ இந்த குணசாலியான இந்த நாளுக்கான தலைப்புக்காக நாம் எப்படிப்பட்ட குணாதிசயங்கள் இருக்க வேண்டும் என்றால், நான் 3 காரியங்களை பற்றி பேசியிருக்கிறேன். அதாவது முதல் குணம் போஷிக்கிறவர்கள். நாம் எப்படிப்பட்டவர்கள்? நம்மளோட இப்போ சின்ன குழந்தைங்களுக்கு சாப்பாடு விட்டுறோம்னா தாய்மார்கள் விட்டுறாங்களா, தந்தைமார்கள் விட்டுறாங்க? சொல்லுங்க. எல்லா குடும்பத்திலையும் தாய் தான். ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த குணம் அதிகமா இருக்கிறது. ரொம்ப ரேரு. ஏன்னா ஐயருக்கு தான் சாப்பாடு விட்டுறாங்க எங்க வீட்டில் பசங்களுக்கு. அதனால ரொம்ப ரேரு. எல்லா குடும்பத்துல பெண்கள் தான் பிள்ளைங்களை எடுத்து சுத்தி விடுவாங்க. ஆனா இப்போ வந்து எல்லாம் மொபைல்ல கையில் கொடுத்துட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு அந்த குழந்தைய அப்படியே பார்த்துட்டு இருக்கோம். தாய்கள் விட்டுறாங்க. அது ரொம்ப தவறான காரியம். அதனால பிள்ளைகள் பசியா இருக்காங்களா இல்லையா, சாப்பிட்டாங்களா சாப்பிடுங்க யாருக்கு தெரியுது? தாய்மார்கள். நம்ம இல்லைங்க அதை கண்டுபிடிச்சி பிள்ளைக்கு தகுந்த உடனே என்ன எப்படியாவது அந்த பசி ஆச்சணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லா காரியமே செய்வோம். அப்படி இருக்கும்போது நம்ம வேதத்துல பார்க்குறோம். லூக் 10ஆம் அதிகாரத்துல நம்ம இப்பதான் நம்ம படிச்சோம் இல்லைங்களா? அதுல 10ஆம் 38 42 அதிகாரத்துல பார்த்தோம். அதுல மார்த்தாள் என்ன செய்கிறாள்? ஆண்டவர் மரியாளோட
சாப்பாட்டுக்காக வராரு இல்லைங்களா? ஆனாலும் மாத்தாள் நம்ம வீட்டுக்கு இப்போ நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தால் என்ன பண்ணுறோம்? அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையா, வந்த உடனே தண்ணி கொடுக்குறோம், உபசரிக்கிறோம். அதே போல மாத்தாள் முதல்ல ஆண்டவர் வந்திருக்கிறாரு, ஆண்டவருக்காக உணவு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப பிரயாசப்பட்டு சமையலையில இறங்கிடுறாங்க. அதனால அந்த குணம் அவர் சமையலில் இறங்கிட்டு ஆண்டவரோட சாப்பிடணும், ஈஸ்வரும் சாப்பிடணும், எல்லாரும் சாப்பிடணும்னு சொல்லிட்டு அவர் அனைவருக்கும் சொல்லிக்கிறார். அதே போல வேதாந்தத்தில் இன்னொரு பாத்திரம் ரெபேக்கா அவர்கள் ஜெனசிஸ் 24 ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பார்ப்போம். அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே அப்படியே கண்டினியூ. போதும். ஸோ இங்கே ஆபிரகாமுக்கும் ரெபேக்காளுக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்குங்களா? இருக்கு இல்லைங்களா? சொந்தக்கார பொண்ணு தான். இருந்தாலும் ஆபிரகாம் என்ன செய்யறாரு, தன்னோட மகனை போய் அவருக்கு பொண்ணு பார்த்துக்கோ, இங்கே சொந்தக்கார பொண்ணு இருக்குதுன்னு சொல்லல, வேலைக்காரன் அனுப்பி போய் நீ பெண் பார்க்க அனுப்புகிறார். அது என்னன்னா இங்க ஒரு டெஸ்ட் போல, எதுக்காக தன்னோட மகனுக்கு நல்ல பெண்ணை நாம தேர்ந்தெடுத்து திருமணம் செய்யணும் இல்லைங்களா? ஸோ ரெபேக்கா நல்ல பெண்ணா? நல்ல பெண் தான். எப்படின்னு சொன்னா, அவள் மகா ரூபவதி. ரூபம் ரொம்ப முக்கியங்களா? குணம் முக்கியம் இல்லைங்களா? ரூபவதி. அவர் பார்த்துட்டு உடனே வேலைக்காரன்னு நல்ல அழகான பெண் இருக்கு, அந்த பொண்ணுக்களை நம்ம ஐயா கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லிட்டு சொன்னாங்களா? இல்லை, போயிட்டு பார்க்குறாரு. போயிட்டு போகும்போது அந்த பெண்ணை பார்த்து கொஞ்சம் தண்ணி கொடுமானிட்டு, தண்ணி எப்படி எடுக்கிறாங்க? போயிட்டு கிணத்துல போயிட்டு, நீங்க பார்த்துருக்க பழைய ஊருங்கள் எல்லாம் படியா இருக்கும், படியில இறங்கி போயிட்டு நம்மளா இருந்தா ஒரு 2 குடம் தண்ணி எடுத்துட்டு வந்தா என்ன இருக்கும்? இப்படியா 2 குடம் எடுத்தவொடனே கை நோது கால் நோதுன்னு உட்காந்துருவோம். ஆனா அவர் போய் எடுத்துட்டு வரும்போது அவர் வேலைக்காரர் கேட்கிறார், தண்ணி கொடுக்குறாரு. தண்ணி கொடுத்துட்டு அவங்க என்ன சொல்றாங்க, நான் தண்ணி உங்களுக்கு கொடுத்தேன், இதோட முடிஞ்சு போன்னு சொல்லிவிடல இல்லைங்களா? என்ன பண்றாரு, நீங்க மட்டும் குடிச்சீங்கள, உங்க ஒட்டகங்களுக்கோ தண்ணி கொடுக்கலாம் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஒட்டகம் எவ்வளவு தண்ணி குடிக்கும் சொல்லுங்க? குறைஞ்சது ஒரு 200 லிட்டர் தண்ணி. குடத்துல எடுத்தா அது 18 இருந்து 20 குடம் தண்ணி. இல்ல ஒரு ஒட்டகத்துக்கு 20 குடம் தண்ணி அப்படி ஆகும். எத்தனை ஒட்டகங்கள் வந்தது என்று பாருங்கள். அதுல 10வது வசனம், போதும். எத்தனை ஒட்டகம்? 10 ஒட்டகம். சாயம் சொல்றது அந்த 20 லிட்டர் 200 லிட்டர் தண்ணி 3 நிமிஷத்துலயே குடிச்சிடுமா? இப்ப சொல்லிட்டு இருக்காரு முன்னாடி இருந்து 3 நிமிஷத்துலயே குடிச்சிடனா அந்த பெண் ஒரு ஒட்டகத்துக்கு 20 குடம் தண்ணியாவது எடுத்துட்டு வந்துருக்கணும். கீழே போய் எடுத்துட்டு வந்தாங்கன்னா எப்படி எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஆனாலும் அவங்க கொஞ்சம் சளைக்காம அந்த 20 ஒட்டகங்களையோ 10 ஒட்டகங்களையோ 200 லிட்டர் ஒரு ஒட்டகத்துக்குன்னா மொத்தம் 2000 லிட்டர் தண்ணி அவங்க போய் எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டு சந்தோஷமா அவங்களை சந்தோஷப்படுத்தினார்கள். ஸோ இந்த காரியத்தை பார்த்து ஆபிரகாம் தன்னோட மகன் ஈசாக்குக்கு ரெபேக்காளை தன்னுடைய மருமகளாக்கி கொண்டார் இல்லைங்களா? ஸோ அவங்களோட அந்த நல்ல குணாதிசயம் தான் அவங்களுக்கு ஒரு நல்ல மனவன் கிடைத்தார் இல்லைங்களா? நம்ம ஏற்கனவே இந்த குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவர் யார் இல்லைங்களா? அப்படி பார்க்கும்போது அவன்
ஸோ அந்த ஒரு நல்ல குணசாலியா இருந்ததுனால அவருக்கு ஒரு நல்ல மனைவி கிடைத்தார். அதே போல இப்படி போஷங்களை நிறைய பார்க்கலாம் நம்ம வேதத்துல. இன்னும் ஒரு பெண்ணை பார்க்க விரும்புறேன். சாரிபாத் ஏழை விதவை இல்லைங்களா? சாரிபாத் ஏழை விதவை எல்லாருக்குமே எல்லா ஸ்டோரியும் தெரிஞ்சிருக்கோம். இருந்தாலும் நம்ம அடிக்கடிக்கு இவங்களெல்லாம் பத்திலாம் தெரிஞ்சுக்கிட்டா நம்மளோட குணங்கள் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணுன்றதுக்காக இந்த அவங்களை அடிக்கடி நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு, அவங்க பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. சாரிபாத் ஏழை விதவை விறகு பத்திட்டு இருக்காங்க. இது 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துல வந்து அவங்க விறகு பத்திட்டு இருக்கும்போது எலியா தீர்க்கதரிசி வராரு. தீர்க்கதரிசி வந்துட்டு என்ன கேட்கிறாரு? கொஞ்சம் தண்ணி கொடுமான்னு கேட்கிறாரு. ஃபர்ஸ்ட் தண்ணி கேட்கிறாரு. தண்ணி கொடுத்துடுறாங்க. கொடுத்துட்டு என்ன பண்றாங்க? அப்புறமா அவர் தண்ணி கொடுத்துட்டு குடிச்சிட்டு அப்படியே போயிடல, கொஞ்சம் ஆகாரம் கொடுமான்னு. அப்போ அவங்களுக்கு என்ன சொல்றாங்க? அந்த ஊர்ல ரொம்ப பஞ்சமா இருக்குதுப்பா இருக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க? ஐயா, நாங்க ரொம்ப எங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை, கொஞ்சோண்டு மாவு இருக்கு, கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்கு இல்லைங்களா? அதை அப்போ செய்து கொடுத்துக்காகத்தான் நான் விறகு பொறுக்கிட்டு இருக்கேன். அதை எடுத்து போய் நானும் என் பையனும் சாப்பிட்டுட்டு என்ன ஆகணும்? சாக வேண்டும். ஏன்னு சொன்னா பஞ்சம் ஒண்ணுமே இல்லை, இருக்கிற அதை ஒரு ஆள் கடைசியா சாப்பிட்டு செத்து போகணும்னு சொல்லிட்டு தான் அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா ஒண்ணுமே இல்லாதனால சாப்பாடு இல்லாம என்னோட நான் உயிரோட இருக்க முடியும்னு சொல்லலாம். அதனால செத்துருவோம்னு சொல்லிட்டு அவங்க அதை யோசனை பண்றாங்க. அப்படி யோசிக்கும் போது தான் அவர் சொல்றாரு, நீ போயிட்டு அப்போ செய்யுமா, செய்துட்டு என்ன பண்ணணும்? முதல்ல எனக்கு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? உன்னுடைய அப்பமும் மாவும் குறையாது, எண்ணெயும் குறையாது, தண்ணியும் குறையாது, ஒன்றும் குறையாது, உனக்கு நிறைவா இருக்கும்னு சொல்லிட்டு இதை கேட்டுட்டு அவங்க ஐயோ என்ன இந்த மாதிரி என்ன நானும் மகனை கொண்டு இருக்கிற நேரத்தில் இப்படி சொல்லிட்டு கேட்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்டுடல. அவருக்கு கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே என்ன ஆகுது? கொடுக்குறாங்க. முதல் அப்பத்தை கொடுத்த உடனே அவங்க வீட்டுல என்னைக்குமே குறையதில்லை. அது அந்த கிங்ஸ் 1 ராஜாக்கள் 17ஆம் வசனத்தை நீங்க போய் படிச்சுக்கிட்டீங்கன்னா அப்புறமா பார்த்துக்கலாம். அது குறையதில்லை. அதனால இந்த குணாதிசயங்கள் எவ்வளவுப்பட்டது ரொம்ப முக்கியமானது இல்லைங்களா? அதனால பெண்கள் நம்ம இப்பெல்லாம் வேலைக்கு போறோம்னா, நானும் வேலைக்கு போறேன், நீங்க வேலைக்கு போறேன், வீட்டுக்கு வந்த உடனே வீட்டுக்காரருக்கு தண்ணி கொடுக்கணும், காஃபி கொடுக்கணும், பசியா இருந்தா சாப்பாடு கொடுக்கணும். எல்லாரும் செய்யறோம், எல்லாம் செய்யாது இல்லைங்களா? நானும் தான் வேலைக்கு போறேன், இப்போ நீ போய் எடுத்துக்கோ, நீ போய் சாப்பிட்டுக்கணும் அப்படி இருக்கா? செய்யறாங்க இல்லைங்களா? செய்யறாங்க. அது ரொம்ப தவறான காரியம். நம்ம வேதத்தையே நமக்கு சொல்லிருக்கு, நம்ம ஆண்டவருக்கு எப்படி கீழ்ப்படைந்து இருக்கிறோமோ அதே போல கண்ணருக்கும் அவருக்கு கீழ்ப்படைந்து இருக்கணும். அவருடைய எப்படி பயபக்தியோட இருக்கிற ஆண்டவருக்கு அதே போல கண்ணருக்கு நம்ம கீழ்ப்படைந்து இருக்கணும்னு சொல்லிட்டு, அதனால இதெல்லாம் ஏன் நம்ம செய்யணும் அப்படின்ட்டு. ஏன்னா இது நம்ம வந்துட்டு வெறும் பெண்களுக்காக நான் எல்லாம் செய்யறாங்க சொல்றாங்களேன்னு நினைக்காதீங்க. நம்ம குடும்பங்கள் நல்லா இருக்கணும் இல்லைங்களா? நம்மளை பார்த்து நம்ம பிள்ளைங்கள் வளர்றாங்க. அதனாலதான் இந்த காரியங்கள் நம்ம கடைபிடிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். இன்னொரு காரியம் அதே போல ஆதியாகமத்துல தெரிஞ்ச காரியம் தான். ஏவாள் பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்ன பழத்தை என்ன பண்ணாங்க? சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு அவங்களோட எனக்கு மட்டும் போதும் இருந்துட்டாங்க இல்லைங்களா? அவரோட கணவர் ஆதாமுக்கும் கொடுத்தாங்க. ஆதாம் என்ன பண்ணாரு? சாப்பிட்டு ஆண்டவர்கிட்டே போட்டு கொடுத்துட்டாரு. நீ படிச்ச பொண்ணுதான், நீ கொடுத்த ஏவாள் தான் இதை என்னை கொடுத்து சாப்பிட சொல்லிட்டான்ட்டு போட்டு கொடுத்துட்டாரு. ஆனாலும் அவர் சொல்லியிருக்கலாம்ல, வாழ்ந்தா ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அதே குடும்பத்துல பார்த்தாக்கா ஃபர்ஸ்ட் ஆண்டவர் வந்து இங்கெல்லாம் பைபிள் ஸ்டடி நடந்துட்டு இருக்குது. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியில் உண்டாக்கி ஜீவ சுவாசத்தை அவர் ஊதினார். 23ஆம் வசனம். அப்பொழுது இல்லைங்க, இது நான் என்ன சொல்ல வரேன்னா, இது ஆதியாகமத்துல ஆண்டவர் மனுஷனை படிச்சுட்ட பிறகு அப்பதான் சொல்றாரு, நீ எல்லாத்தையும் ஆண்டுகொள் இல்லைங்களா?
இதை மட்டும் சாப்பிடாதுன்னு சொல்றாரு. அந்த ஏவாள் இருந்தாங்க என்னன்னு தெரியாது. இங்க வந்து அதுக்கப்புறமா தான் ஏவாளை படிக்கிறார். முனிவர்கள் ஏவாளை எப்போ படைக்கிறாரு? எந்த வசனத்துல பாருங்க. ஆதாம படைச்சிட்டு அந்த காரியங்களை சொல்றாரு இல்லைங்களா? தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவரை சிருஷ்டித்தார். இதெல்லாம் எல்லாவற்றையும் ஆண்டுக்குள் இதை சாப்பிடாது என்று ஆதாமிடத்திலே சொல்லும்போது ஏவாள் இருந்தாலும் இல்லைன்னு தெரியாது. அதுக்கப்புறமா தான் படிச்சாரு. நான் வேதத்துல படிச்சேன். அதனால எப்பவுமே பெண்கள் பகிர்ந்து கொடுக்கும் குணமும் இருக்கிறது இல்லைங்களா? அதனால போதிக்கிற குணம் மிகவும் முக்கியமானது என்ற இந்த காரியத்தை நான் சொல்ல வருகிறேன். அடுத்ததாக போதிக்கிற குணம், அதை பற்றி பேசும்போது 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1-4 படிக்கவும். சீரியா தேசத்தில் நாகமான் என்ற ஒருவன் இருந்தான். இவன் ராஜாவின் படைத்தலைவன். கர்த்தர் இவன் மூலமாய் சீரியாவுக்கு வெற்றி கிடைக்க செய்திருந்தபடியால் இவன் தன் ஆண்டவனிடம் மதிப்பு பெற்று செல்வாக்குடையவனாய் இருந்தான். அவனோ பராக்கிரமசாலியான குஷ்டரோகி. சீரியாவில் இருந்த கொள்ளைக்கு சென்ற தண்டுகள் இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்துக் கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். ஒரு நாள் அவள் தன் நாச்சியாரை பார்த்து, சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியின் இடத்தில் என் ஆண்டவன் போவாரானால் எவ்வளவோ நலமாய் இருக்கும். அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றார். இங்க என்ன பார்க்கிறோம் நம்ம? நாகமான் ஸ்டோரி. சீரியா ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான். அவர் எப்படிப்பட்டவர்? பெரிய மனுஷர், எண்ணிக்கை உள்ளவர். பெரிய மனுஷர் எண்ணிக்கை உள்ளனா நல்ல வசதி இல்லைங்களா? படைத்தலைவன் என்ன கம்மிங்களா? அப்படி இருக்கிறாரு. ஆனால் அவருக்கு பராக்கிரமசாலி. அவருக்கு என்ன இருக்கு? குஷ்டரோகம். குஷ்டரோகம் வந்துட்டு தன்னோட அப்படிப்பட்டவங்க வீட்டுக்கு யாராவது வேலைக்கு போவாங்களா? போக மாட்டாங்க இல்லைங்களா? அதனால சீரியாவில் இருந்து ஒரு பெண்ணை, சிறு பெண்ணை சிறை பிடித்து வரலாம். அப்படின்னா ஒரு கைதியா கொண்டு வராங்க. கொண்டு வந்து தன்னோட வீட்டு மனைவிக்கு வேலைக்காரியாக வைப்பார். அப்படின்னா வேலைக்காரியாக என்னமோ கைதினாக்க ஸ்லேவ், அடிமையாக வைத்துக்கொண்டு அவர்கள் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அந்த பெண் ஒரு 12-13 வயசு தான் இருக்கலாம் அந்த பிள்ளைக்கு. அந்த பிள்ளை எல்லா வேலையெல்லாம் செய்து அந்த கஷ்டத்துல அந்த குஷ்டரோகி வீட்டுல யாராவது நம்ம குஷ்டரோகி பக்கத்துலயே போக மாட்டோம். ஆனா அந்த குஷ்டரோகி வீட்டுல வேலை செய்து கொண்டு கூட அவர் அப்படியே இருக்கணும், இவன் எப்படியாவது போகலாம் அப்படின்ட்டு நினைக்கவே இல்லை. அந்த கஷ்டத்துலயும் அவர் எப்படியாவது நல்லா அவர்கள் சொல்லிருக்காங்க. அவங்களுடைய நாச்சியார்னா அவங்களுடைய மனைவி, அந்த நாகமான் குஷ்டரோகியோட மனைவியை பார்த்து, அம்மா நீங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு. எந்த இடத்துல இருக்கிறாரு? சமாரியாவில் ஒரு தீர்க்கதரிசி. அவர் எந்த தீர்க்கதரிசி? எலிசான்றது. அவரை போய் பாருங்க, உங்களோட குஷ்டரோகம் நீங்கிடும் சொல்லிட்டு. அவர் செய்யறாருங்களா? செய்தாரு. ஏன்னா பாருங்க, அந்த சிறு பிள்ளைக்கு ஆண்டவரை பத்தி எலிசா தீர்க்கதரிசி. அவர் தீர்க்கதரிசி யாரு? ஆண்டவருக்கு உகந்தவர்களுக்கு தான் தீர்க்கதரிசியா இருக்க முடியும் இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது அது தீர்க்கதரிசி சொல்லுதுன்னா ஆண்டவரை பத்தி சொல்றது மாதிரி. அதே போல அவர் போய் பார்த்து குணமடைஞ்சிடறாரு. குணமடைஞ்சிட்டு கடைசி அப்புறமா அவர் என்ன சொல்றாருன்னா, குணமடைஞ்சிட்டு என்ன பண்றாரு இவரு நாகமான்? எல்லா அவருடைய மற்ற தெய்வங்கள், சிலைகள் எல்லா வணக்கத்தை விட்டுட்டு உண்மையான தெய்வத்தை மட்டுமே நான் இனிமே பின்பற்றுவேன், அவரோட சேவிக்குவேன்னு சொல்லிட்டு அவரு முடிவுக்கு வராரு. அதே போல செய்யறாரு. அவங்க ஜனங்க அவரை கர்த்தர்
துதிக்கிறது. காரணம் யாருன்னு சொன்னாக்கா இந்த சிறுபெண். இந்த சிறுபெண் அன்னைக்கு தைரியமா சொல்லாம இருந்ததா பெரிய பராக்கிரமசாலி பணக்கார எல்லாம் நிறைய எண்ணிக்கை உள்ளவர் எல்லாவற்றையும் பார்த்து அந்த பெண்ணை விட்டுட்டு இருந்தாக்கா என்ன இருக்கும்? அவரும் அப்படியே இருந்திருப்பாரு. அங்க உண்மையான தெய்வம் அங்க கண்டு யாருக்குமே தெரிஞ்சிருக்காது இல்லைங்களா? அதனால நாமும் என்ன பண்றோம்? யாருன்னா எப்படின்னா போட்டு விட்டுறாரு. நாமளும் அந்த குணத்தை பெற்றுக்கொள்ள வேணும். போஷிக்கிற குணம் நமக்கு இருக்கணும் இல்லைங்களா? போஷிக்கிற குணம். அதே போல இன்னொரு போஷிக்கிற குணம் உள்ளவர்கள் தெபோரா. ஜட்ஜஸ் நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 4-7 வசனம். அக்காலத்தில் லபினோவின் மனைவியாகிய தெபோரா என்னும் தீர்க்கதரிசி இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து வந்தாள். அவள் எப்ராஹிம் மலைநாட்டில் ராமாவுக்கும் பேதேலுக்கும் நடுவே தெபோராவின் பேரிச்ச மரத்தின் கீழே இருப்பாள். அங்கே இஸ்ரவேலர் அவளிடம் நியாய விசாரணைக்கு போவார்கள். அவள் நப்தலியில் உள்ள பெரீசுக்கு ஆள் அனுப்பி அபினோகாமின் குமாரன் பாராக்கை வரவழைத்து, நீ நப்தலி புத்திரரிலும் செபுலோன் புத்திரரிலும் 10,000 பேரை கூட்டிக் கொண்டு தாபோர் மலைக்கு போ. நான் யாவீரின் சேனாதிபதியாகிய சிசெராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனையையும் ஈசான் பள்ளத்தாக்கில் ஒரு இடத்துக்கு வர இழுத்து அவனை உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன் என்று இஸ்ரவேலின் கடவுளாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடுகிறாரே என்றார். சோ இங்க என்ன பார்க்கறோம்னா நம்ம தெபோரா எப்படிப்பட்டவர்கள்? வேதத்துல பார்க்கும்போது நியாயாதிபதிகள் என்றால் இந்த நியாயாதிபதிகள் என்ன? எல்லா நியாயாதிபதிகளை பற்றி இருக்கும் ஜட்ஜஸ். இங்க முதல் நியாயாதிபதி நம்ம தெபோரா. அவங்க என்ன பண்றாங்க? நியாயம் விசாரிக்கிற எல்லா இஸ்ரேல் மக்களை கூட்டி வச்சுட்டு அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு அவர் நியாயமற்ற செய்யணும். தீர்க்கதரிசியாகவும் இருக்கிறாங்க. கடவுளை பத்தி அதிகமாக போதித்த ஒரு பெண்மணி, அதிகமாக போதித்து ஆண்டவரை பத்தி நிறைய சொல்லி நடக்க போறது என்ன நடக்கும், எப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு அதிகமாக போதித்து தன் போதிக்கிறது மட்டும் தன் குடும்பத்தையும் அழகாக சரியாக நடத்துற குணம் தெபோராவுக்கு இருந்தது. அவர் இஸ்ரேல் மக்கள் எல்லா நீதியும் கேட்டுட்டு ஆண்டவரை பத்தி சொல்லிட்டு நீதி அவங்க சரியான தீர்க்கதரிசியா இருந்ததுனாலதான் அவங்களால நல்ல நியாயம் விசாரிச்சு நல்ல நீதியை வழங்க முடிஞ்சது. அதே போல குடும்பத்தையும் நல்லபடியா அவர்களால பார்க்க முடிஞ்சது இல்லைங்களா? அதே போல அவர் நம்ம இப்போ எல்லாம் ஜட்ஜஸ் எல்லாம் ஆகுறது ரொம்ப கஷ்டம். அப்பவே நம்ம வேதாகமத்துல நம்மளோட பைபிள்ல நல்ல ஒரு ஜட்ஜ் இருந்திருக்கிறாங்க, நல்ல தீர்க்கதரிசியாவும் இருந்திருக்கிறாங்க. பெண்கள் நாமளும் அப்படி இருக்கலாம். எப்படின்னா ஆண்டவரை பத்தி நாமளும் போதிக்கலாம். நிறைய அநேக மக்கள் நம்ம அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கூட பல கஷ்டத்துல இருப்பாங்க. நம்ம ஆண்டவரை பத்தி தெரிஞ்சவங்க, வசனத்தை அறிஞ்சவங்க இல்லைங்களா? அவங்ககிட்ட எல்லாம் நம்ம போய் சொல்லலாம். சொல்லிட்டு இதுதான் போதிக்கிறது. போதிக்கணும்னா வெறும் ஆயிரம் மட்டும் போதிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளாலேயும் முடியும். பக்கத்து வீட்டுல இன்னொன்னு என்னன்னா வெளியில மட்டும் இல்லாத நம்ம வீட்டுல பிள்ளைகளை சரியான வழி நடத்துறது நம்மளோட கடமை இல்லைங்களா? அதிக நேரம் நாம தான் பிள்ளைகளோட இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது பிள்ளைகளும் சரியான வளர்ப்பாங்க இல்லைங்களா? அதை விட்டுட்டு நீ எப்படியாவது டிவி பார்த்து உட்கார்ந்து சொன்னா அதிகமா பிள்ளைங்க பார்க்கறது கார்ட்டூன்ல டாம் அண்ட் ஜெர்ரி என்ன பண்ணும்? எலியோ பூனியோ ஒன்னோட ஒன்று தொட்டி ஓடினே இருக்கும். அந்த குணம் நம்ம பிள்ளைகளுக்கு வரக்கூடாது இல்லைங்களா? அப்புறமா இன்னொரு ஹாகி அண்ட் காக்ரோச் என் பையன் அதிகமாக பார்ப்பான். பார்க்கும் போதெல்லாம் அவனை அடிச்சு பொறுத்துறது போடாது அப்படின்ட்டு. அந்த ஹாகின்றது ஏதோ ஒரு விதமான உருவத்தில் இருக்கும். காக்ரோச்ன்றது கற்பாம்பூச்சி இருக்கு. எப்பவாறு சண்டை போட்டு பொசுக்கிடும், நெருப்பு பற்ற வச்சது ஏதாவது தகாத காரியங்கள் செய்யும். அப்படிப்பட்ட ஒரு கார்ட்டூன் அதை ரொம்ப விரும்பி பார்த்துட்டு இருந்தான். சரியா கொடுத்து அந்த மாதிரி அதுக்கு நிறைய டோரேமான் ஏதோ கார்ட்டூன்ஸ் வருது. அதெல்லாம் விட்டுட்டு பிள்ளைங்களுக்கு அதிகமாக போதிக்கணும். நாமும் அந்த கடமை நமக்கு அதிகமாக இருக்கிறது.
இல்லைங்களா? மற்ற சில நம்ம வேலை செய்கிற இடத்துல கூட நம்ம போதிக்கலாம், ஆண்டவர் பற்றி சொல்லலாம். போயிட்டு பைப்பில் எடுத்து வச்சுட்டு இப்படி பண்ணு அப்படி பண்ணி இது ஆண்டவர் இதில் போட்டிருக்கிறாரு, அது சரியான கடவுள் இல்லை, நீ வணங்குற கடவுள் அப்படின்னெல்லாம் சொல்லாமல் அவங்களுக்கு அமைதி ஆண்டவர் அன்பை பற்றி நம்ம எடுத்து போதிக்கிற கடமை நமக்கு இருக்கிறது. அதனால இப்படி சொல்லும்போது செய்யும்போது என்ன ஆகும், ஆண்டவர் பற்றி அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. ஒரு நாள் இல்லை, நம்ம கண்டினியூஸாக சொல்லிட்டே வரும்போது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக ஆண்டவர் தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு அவருக்கு கிடைக்கும், இல்லைங்களா? அடுத்ததாக பொறுப்புள்ளவர்கள். இந்த மூணு ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், போஷிக்கிறது, அப்புறமா போதிக்கிறது, இப்போ பொறுப்பு. பொறுப்பு இருக்குங்க, நமக்கு பொறுப்பு இருக்கா? என்ன பொறுப்பு இருக்கு? நிறைய பொறுப்பு இருக்கு. அந்த பொறுப்புகளை நம்ம சரியா செய்யணுமா? செய்யணும். செய்யலைன்னா நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்காது, சமாதானமா இருக்காது, ஒழுக்கமா இருக்காது. இதுக்கு எடுத்துக்காட்டு ரூத் எடுத்துட்டோம்னா, ரூத் சாப்டர் 1:16 and 17. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்க வசனங்கள் படிச்சிருப்பீங்க, அதை அப்படியே சொல்லிடுறேன் நான். ரூத்ல என்ன ஆகுது, அவருடைய மாமியார் நகோமி, அவங்க வீட்டில் என்ன ஆகுது, 3 சாவு. மாமனார் செத்துறாரு, அவங்க ஹஸ்பண்டு, கணவரோட சகோதரர், இவங்க 3 பேரை இறந்துடுறாங்க, இல்லைங்களா? இறந்துட்டு அந்த குடும்பத்தில் வெறும் 3 பெண்மணிகள் இருக்கிறாங்க. ஓர்பால், இன்னொரு நகோமியோட இன்னொரு மருமகள் ஓர்பால் என்ன பண்றாரு, அவங்க தாயார் வீட்டுக்கு போயிடுறாங்க. ஆயிடுச்சு, என்னோட கடமை முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு. ரூத் அப்படி செய்யறாங்களா? இல்லை, நான் உங்க கூடவே இருப்பேன், நீங்க எங்க இருக்கீங்களோ அங்கதான் இருப்பேன், நீங்க எங்க சாகுறீங்களோ அங்கதான் சாகுறேன், எல்லாத்தையும் சொல்லிட்டு அவங்களோடவே இருக்கிறாங்க. என்ன பண்றாங்க, அது இது என்ன குறிக்குதுன்னா பொறுப்பு குறிக்குது, இல்லைங்களா? மாமியாரை பார்த்துக்கிற பொறுப்பு மருமகள் எடுத்துக்கிறாங்க. அவருக்கு தாயா இருந்து மாமியாரை தாயா பார்த்து, மாமியாரை பார்க்கல, ஒரு அம்மாவை பார்த்து அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். அங்கே சாப்பாடு எல்லாம் போது போயிட்டு கோதுமை மணியெல்லாம் பொறுக்கி எடுத்துட்டு வந்து பெட்லேமில் அவங்க அப்பத்தை செய்து கொடுக்குறாங்க. இந்த காரியம் நமக்கு இருக்கா? நாம தான் இருக்கணும், பார்க்கணும், இல்லைங்களா? மாமியார் எல்லாம் கல்யாணம் ஆகிட்டு வந்த உடனே அப்பா அம்மா வேறு மாதிரி பார்ப்பாங்க, மாமனாரை வேறு மாதிரி பார்ப்பாங்க. அது மிகவும் தவறு, இல்லைங்களா? அம்மா அப்பா தான் மாமியாரையும் பார்க்கணும். இது நமக்கு பைபிளில் நமக்கு தேவையான எல்லா காரியங்களும் நம்ம பைபிளில் இருக்கு, இல்லைங்களா? ஸோ ரூத்தை போல நாமும் பொறுப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த காலத்தில் நிறைய வீட்டுல பெற்றோர்களை கொண்டு போய் ஆர்கனைசேஷன் விட்டுடுறாங்க. ஓல்ட் ஏஜஸ் விட்டுட்டாக்கா அவங்களுக்கு அவங்க பிள்ளைங்களை சின்னதாக இருக்கும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க. ஆனால் அவங்க பெருசாகிட்ட பிறகு பிள்ளைங்க பெரியவங்களாகிட்ட பிறகு அவங்கள பேச விடுறதில்ல, ரொம்ப அலட்சியப்படுத்துறது. ஐயோ பேச ஆரம்பிச்சிருச்சு, இது வந்துட்டார் அப்படின்ட்டு அந்த மாதிரி அந்த காரியங்கள் செய்யாதபடிக்கு அவங்கள நம்ம மதிச்சு, அவங்களே நம்ம குடும்பத்தில் அவங்க நம்மளே எப்படி சின்ன குழந்தை அப்படிங்கும்போது பார்த்துனாங்க, அதே போல நாம பார்த்துக்கணும். அதுதான் நமக்கு கடவுள் கொடுத்துருக்கிற ஆண்டவர் கொடுத்துருக்கிற கடமை. அந்த பொறுப்பை நாம சரியா செய்யணும். ஏன்னா நாங்கள் நிறைய ஓல்டேஜில் பெங்களூரில் பார்க்கும்போது நான் போயிட்டு இருந்தேன் சர்ச்சிலேருந்தே ஓல்டேஜ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த அவங்க எப்பவுமே அடிக்கடி போய் பார்ப்போம். நானும் ஐரோப் போய் பார்த்தாக்கா அவங்க ரொம்ப எல்லா வசதியும் இருக்கும், எல்லாமே இருக்கும். உடனே அங்கேயே டாக்டர் எல்லாமே இருக்கும். அதனால அவங்களுக்கு அது நிம்மதியே கிடையாது. ஏன்னு சொன்னால் என் பேர பிள்ளைய பார்க்கணும், என் பிள்ளைய பார்க்கணும் அப்படின்றது அந்த எண்ணம் இனிமேல அந்த மாதிரி நடக்க நம்ம புஸ்தகங்களாக இருந்தது. ரூத்தை போல நாம் பொறுப்பெடுத்துக்கொண்டு நம்முடைய பெற்றோர்களையும் நாம் சரியாக கவனித்துக் கொள்ள கடமை பெற்றுக்கிறோம். அதே போல பொறுப்புள்ளவர் இன்னொருத்தர் நாம பைபிள் ஸ்டடியில பார்த்தோம். யார் சொல்லுங்க? எஸ்தர் என்ன பண்றாங்க? என்ன பண்றாங்க? 3 நாள் உபவாசம், குசியாமலும் குடியாமலும் உபவாசித்து தன்னுடைய ஜனங்களை காப்பாற்றவே ராஜாவிடத்துல போராடுறதுக்காக ஆண்டவரத்துல முதல்ல என்ன பண்றாங்க? ஜெபம் பண்றாங்க. ஜெபம் பண்ணிட்டு ஜெபம் பண்ணது என்ன ஆச்சுன்னா அந்த காரியம் நடந்ததா இல்லையா? நடந்தது. ஸோ ஜெபத்தினால முடியாதது எதுவுமே இல்லை. ஸோ அந்த பொறுப்பு
எஸ்தர் இருந்ததுனால தான் நான் தன்னுடைய பொறுப்பை சரியாக செய்ய வேண்டும் என்று அவர் உபவாசித்து ஜபித்து வந்தார்கள். தீவிரமா ஜபிக்கும் போது தான் நமக்கு எல்லா காரியங்களும் விடுதலை பெறும். இப்போ சில சர்ச் நீங்க பார்த்தா நம்ம சர்ச்ல எப்படின்னு தெரியாது, வெறும் பெண்கள் அதிகமா வருவாங்க, கணவர் வரமாட்டாங்க, பிள்ளைங்க சரியா வரமாட்டாங்க. ஏன்னு கேட்டா, ஐயோ நான் எவ்வளோ சொல்றேன் கேட்க மாட்டேங்கிறாங்க, எவ்வளோ சொல்றேன் நீ ஆண்டவர் தெரிஞ்சுட்டு ஜபம் செய்யணும் இல்லைங்களா? அந்த பொறுப்பு நமக்கு இருக்கா இல்லையா? நாம மட்டுமே போயிட்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு வீட்டுக்கு போயிடலாமா? அவங்களுக்கும் வேணும் இல்லைங்களா? கணவருக்கும் வேணும். பிள்ளைங்க எந்திரிக்க மாட்டேன்றாங்க, தூக்கிட்டு இருக்கிறாங்க, இப்படி ஏதாவது சொல்லிட்டு விட்டுட்டாக்கா அவங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் வேண்டாமா இல்லைங்களா? அதனால அவங்களுக்காக ஜபிக்கும் போது நாம கண்டிப்பா ஆண்டவருடைய வல்லமை அங்கே இறங்கிட்டு அவங்களும் ஆலயத்துக்கு வருவாங்க. ஆலயத்துக்கு வந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள். இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் இந்த 3 குணங்கள் நமக்கு மிகவும் முக்கியமாக இருக்கிறது. இந்த 3 குணங்களை நாம கண்டிப்பா கடைபிடிச்சோம்னா நம்ம வீட்டுல சந்தோஷம், சமாதானம், நிம்மதி எப்பவுமே இருக்கும் இல்லைங்களா? அதனாலதான் ஆண்டவர் குணசாலியான ஸ்திரீ முத்திகளை பார்க்கலாம் உயர்ந்தவள் என்று. சோ அப்புறம் நம்ம எவ்வளவு முக்கியம் இல்லைங்களா? நம்ம குடும்பத்துக்கு நம்ம எவ்வளவு முக்கியம் சொல்லுங்க, எவ்வளவு முக்கியம்? கண்டிப்பா முக்கியம் தானே. சோ அங்க நீதிமொழிகள் 18:22 மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரால் தயையும் பெற்றுக்கொள்கிறான். ஓகே. சோ மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான். அப்படின்னா நல்ல மனைவி வீட்டுல இல்லைன்னா அவங்க வீட்டுல ஒரு சந்தோஷமே சமாதானமே இருக்காது. அவங்க வெளியில போனாலும் அவங்களுக்கு ஒரு என்ன இருக்காதுங்க, நிம்மதியா இருக்காது. இல்ல வீட்டுல நம்ம எதிர்மறையும் கோவமாவே இருந்தோம்னா அவங்க வெளியே இருக்கிறவங்கள்ட்ட கோவத்தை காமிக்குவாங்க, அவங்க அவங்கள மதிக்க மாட்டாங்க. அதுக்கு இன்னொரு வசனம் நீதிமொழிகள் 14:1 நாணமுள்ளவர் தன் வீட்டை கட்டுவார், மூடத்தனம் அதை தன் கையால் இடிக்கும். ஞானமுள்ளவர்னா நல்ல மனைவி. இந்த குணசாலிகள் குணங்கள் நமக்கு இருந்தாதான் நாம குணசாலிகள் தான் ஞானமுள்ளவர்கள் இல்லைங்களா? இதை நம்ம அடிக்கடி அடிக்கொண்டே போகலாம். இப்படிப்பட்ட குணங்களை நாம் வைத்துக்கொண்டு நம்ம குடும்பத்தை நடத்தினார் பிள்ளைகளும் சந்தோஷமா எல்லாமே நம்மளுக்கு ஆண்டவர் கொடுப்பாரு இல்லைங்களா? இதெல்லாம் விட்டுட்டு சும்மா ஆண்டவர் எனக்கு எதுவுமே செய்யல, எதுவுமே பண்ணல, ஜபம் பண்ண கேட்கவே இல்லை, இப்படி நல்லா சொல்லிட்டு புலம்புறதை விட்டுட்டு நம்ம ஆண்டவர் பார்த்துல உட்கார்ந்து ஜபிக்கணும். பிளஸ் இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம சரியா கடைபிடிக்கணும் இல்லைங்களா? அதே போல புத்தியுள்ள ஸ்திரீ வந்து தன் கணவருக்கு ஃப்ரீடமா இருக்கிறாங்க. அவருக்கும் வெளியில போனா ஒரு நல்ல என்ன கிடைக்குமா? ஃப்ரீடம், க்ரௌன் கிடைக்கும். ஃப்ரீடம் கிடைச்சாக்க என்ன ஒரு ராஜா போல இருப்பாரு. அதுக்கு காரணம் நம்ம பெண்கள். ஆனா அதே போல ஆண்களுக்கும் இதனால சொல்ல நினைக்கிறது என்னன்னா, மனைவிக்கு மட்டும் இல்லை, ஆண்களும் பெண்களை மதி. இந்த காரியங்கள்லாம் நம்ம செய்வது ஆண்களை நம்ம மதிக்கணும் இல்லைங்களா? மனைவியே மதிக்காத வீட்டுல அங்க உண்மையில நல்லதே நடக்காது. ஏன்னு சொன்னீங்கன்னா பிள்ளைங்களும் அதே பாதை கடைபிடிப்பாங்க. மனைவியை கண்டிப்பா நேசிக்கிற கணவனா இருக்கணும், அன்பா இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் நாம இந்த குணங்களை நாம பின்பற்றோம்னா அவரும் நம்மளோட அன்பா இருப்பார். அதே போல அதை பார்த்து நம்ம பிள்ளைங்களாம் நல்ல வழியில நடத்தப்படுவார்கள் இல்லைங்களா? நடத்தப்படும் போது நான் 1000 இல்லைங்களா அப்படின்னு கேட்டுட்டு இது சும்மா ஜஸ்ட் அப்படியே சொல்லிட்டே போயிட்டாங்க படிக்கிற மாதிரி இருக்கு. உங்களுக்கு அது மனசு ஏறாது. அதுக்காக தான் இது தெளிவா இருக்கணும். நம்ம குடும்பத்துக்கு நல்ல புத்திசாலியான ஸ்திரீகளை இருக்கணும், குணசாலியான ஸ்திரீகளை இருக்கணுன்றதுக்காக நான் சொல்றேன். ஏன்னா நம்ம குடும்பம் நம்ம திருச்சபை மக்கள் கிறிஸ்தவர்கள் என்றாலே எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த காரியங்களை சொல்கிறேன். ஜெபிப்போம். ஆண்டவரே, நாங்கள் இந்த நாளில் கேட்ட செய்தி காரியங்களை எல்லாவற்றும் பார்த்து வைக்கிற கர்த்தாவே, இதை நாங்கள் கடைபிடிக்கவும் ஒவ்வொருக்குமான
குணஸ்தாலியாக வாழ எங்களை மாற்றுங்கப்பா. எங்களில் ஏதாவது குறைகள் இருந்தால் எடுத்துப்படுங்கப்பா. ஆண்டவரை உங்களுடைய ஊழியத்தை நாங்களும் சேர்ந்து செய்யத்தக்கதாக எங்களை வழி நடத்துங்க. திருச்சபை மக்களோடு கணவர் பிள்ளைகளாக இணைந்து எல்லாரும் சேர்ந்து நம்மளுடைய ஊழியத்தை சேர்ந்து தான் நாமும் சிறப்பு ஆண்டவரே சுவாமி. அந்த காரியத்தை முழுதாக எடுத்து பயன்படுத்த வேண்டுமாய் உலகத்தில் வெற்றி கொடுக்கிற கர்த்தாவே, இந்நாள் அந்த மக்கள் எல்லாருக்காகவும் நன்றி செலுத்துகிற கர்த்தாவே சுவாமி. எல்லாரையும் ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க, பொறுப்படுங்க. எல்லாத்தையும் செலுத்துகிறோம். இயேசு மூலமே நமக்கு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.